Hello guys, welcome back to my channel Panchami's Classroom. இந்த வீடியோல நம்ம 11th standard biobotany chapter 1 living worldல alta structure of a bacterial cell பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு bacterial cellல 3 layers வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கேப்சியூல் ஆர் கிளைகோகேலிக்ஸ்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் லேயர் வந்து செல் வால் அண்ட் தேர்ட் லேயர் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கேப்சியூல் ஆர் கிளைகோகேலிக்ஸும் அண்ட் செல் வாலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஆர் இல்லைன்னா செப்பரேட்டா இப்ப வந்து கேப்சூல்னா என்ன, செல் வால்னா என்ன, அந்த மாதிரி செப்பரேட்டா கேட்பாங்க அப்படின்னா அது வந்து 3 மார்க் கேட்டகரியில வரலாம். ஸோ எதுவா இருந்தாலும் இந்த டயக்ராம் வந்து கண்டிப்பா வரைஞ்சுக்கோங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த டயக்ராம நீங்க ஈஸியா வரைஞ்சிடலாம். பட் அதோட பார்ட்ஸை லேபிள் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. நீங்க கண்டென்ட் மட்டும் இல்லாம இந்த டயக்ராமும் நீங்க சேர்த்து உங்க எக்ஸாம்ல எழுதுனீங்கன்னா ஈஸியாவே உங்களுக்கு மார்க் வந்து கொடுப்பாங்க. அண்ட் 1 மார்க் கேட்டகரியும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே சமயத்துல 2 மார்க்ஸாவும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த டாபிக்கை படிச்சீங்க அப்படின்னா எந்த கேட்டகரியில வேணாலும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் இந்த டயக்ராம் மட்டுமே 2 மார்க் ஆர் 3 மார்க் கேட்டகரியில வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேப்சியூல் ஆர் கிளைகோகேலிக்ஸை பத்தி நம்ம பார்ப்போம். சில பாக்டீரியா சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கும். அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து பாலிசாக்கரைட்ஸால உருவாகியிருக்கலாம், இல்ல பாலிபெப்டைட்னால உருவாகியிருக்கலாம், இல்ல ரெண்டும் சேர்ந்து கூட அந்த ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸ் வந்து உருவாகியிருக்கலாம். ஓகே. ஸோ ஒரு திக்கான லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த திக்கான லேயர் தான் நம்ம கிளைகோகேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிளைகோகேலிக்ஸ்னால உருவான இந்த திக் லேயர், அதாவது இந்த வயலட் லைக் ஒரு திக்கான லேயர் இருக்கு இல்லையா, வயலட் கலர்ல காமிச்சிருக்காங்கல்ல, அதான் நம்ம கேப்சியூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செல் வாலுக்கு வெளியில தான் இருக்கும். இந்த நம்மளோட கேப்சியூலுக்கு அப்புறம் தான் செல் வாலே வரும். ஸோ செல் வாலை சுத்தி ஒரு ஜெல் லைக் கிளைகோகேலிக்ஸ்னால உருவான ஒரு ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம கேப்சியூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம செல் வந்து டெசிகேஷன் ஆர் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்றது இந்த பாக்டீரியாவை அழிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காகவும், அண்ட் டெசிகேஷன் அப்படின்றது ஈஸியா அதோட வாட்டர் கண்டென்ட்டை வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணிடுவோம். அந்த ப்ராசஸை தான் டெசிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருந்து நம்ம செல்லை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேப்சியூல் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அந்த கேப்சூல் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி நேச்சர், அதாவது ஈஸியா வந்து ஒரு ஒரு காம்பனண்ட்டோ ஏதோ ஒரு பொருள் வந்து ஈஸியா அட்டாச் ஆயிடும். ஸோ அப்படி அட்டாச் ஆனா மட்டும்தான் என்ன ஆக முடியும் அப்படின்னா இந்த ரீகாம்பினேஷன் ப்ராசஸ் அண்ட் அவங்களோட இன்ஃபெக்டிங் ஏஜென்ட்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்கு ஸ்டிக்கி நேச்சரா இருந்தா மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த கேப்சூல் வந்து ஸ்டிக்கி நேச்சரா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. பிளான்ட் ரூட் சர்ஃபேஸையும் ஹியூமன் டீத் அண்ட் டிஷ்யூஸை அட்டாச் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ இவங்க இது மட்டும் இல்லாம பாக்டீரியா செல்லில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் இந்த கேப்சியூல் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த லேயர் தான் நம்மளோட செல் வால். பாக்டீரியாவோட செல் வால் பார்த்தீங்கன்னா கிரானுலார் அண்ட் ரிஜிட் லைக் சப்ஸ்டன்ஸ். ஸோ கிரானுலார் அப்படின்னா கொஞ்சம் துருதுருன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். அண்ட் இவங்களோட செல் வால் தான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம செல்லோட ஷேப்பையும் செல்லை பாதுகாக்கிறதையும் இந்த செல் வால் தான் பார்த்துக்கும். அண்ட் இந்த செல் வால் எதனால உருவாகிருக்கு அப்படின்னா பெப்டிடோகிளைகன் ஆர் மியூகோபெப்டைட். இந்த மியூகோபெப்டைட்ல N-acetyl glucosamine, N-acetyl muramic acid, peptide chain of 4 or 5 amino acids. இந்த சயின்டிஃபிக் அதாவது கெமிக்கல் நேம்ஸ் தான் கொஞ்சம் புதுசா இருக்கும். பட் நீங்க ஈஸியா அப்பப்ப இதை ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஞாபகத்துல வந்துடும். ஸோ பெப்டிடோகிளைகன் ஆர் மியூகோபெப்டைட் மூலமா தான் இந்த செல் வால் வந்து உருவாகுது. அண்ட் இந்த செல் வால்ல இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருள் தான் பார்த்தீங்கன்னா போரன்.
ஸோ இந்த போரன் வந்து பாலிபெப்டைடால உருவான இந்த சப்ஸ்டன்ஸ் தான் இந்த போரன். அண்ட் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சொல்யூட்ஸ வந்து டிஃப்யூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சொல்யூட்ஸ் அப்படின்றது இப்ப எக்ஸாம்பிள் நம்ம சால்ட் வாட்டர்ல சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் அப்படின்றது இருக்கு. சொல்யூட் அப்படின்றது சால்ட் அண்ட் சால்வெண்ட் அப்படின்றது வாட்டர். ஸோ நம்ம ஒரு பொருளை வந்து டிசால்வ் ஆக மாதிரி இருக்கிற பொருளை தான் சொல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து டிஃப்யூஸ் பண்றதுக்கு இந்த செல் வால்ல இருக்கிற போரன் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம செல் வால் அண்ட் கேப்சூல் ஆர் கிளைகோகேலிக்ஸை பத்தி நம்ம பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோல பேலன்ஸ் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ செப்பரேட் வீடியோஸா போடும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்காக. அந்த ரீசன்னால தான் நான் செப்பரேட்டா வந்து போடுறேன். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.